ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை 14 நாட்கள் சூரியனுக்கும் சனிக்கும் ஏற்படக்கூடிய தொடர்புக்காகத்தான் இந்த பதிவு. அட்டம சனி போயிட்டு இருக்கு நமக்கு. லக்னத்துக்கு 8ல சனி. சனி புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில மீனராசியில போயிட்டு இருக்காரு, 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு கடினமான தடைகள், ஒரு போராட்டம், ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு மிக மிக அவஸ்தைப்படுகிறோம். பலமுறை ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு பலமுறை அதில் ஈடுபட வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, ரிசல்ட் கிடைக்கிறதே தாமதமாக கிடைக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, கஷ்டத்துக்கேற்ற ஒரு வெற்றி இல்லை. இதைத்தான் சனி நம்மளுக்கு உணர்த்துறாரு. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு சனி மற்றும் புதன் திசாபுத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் இது பொருந்தும். எல்லாருமே 8ல சனின்னு போட்டு பயப்படக்கூடாது. அந்தந்த திசை நடக்கும்போது தான் அந்த கோச்சாரம் வேலை செய்யும். இது போக இப்போ நமக்கு இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமக்கு 12ஆம் இடமான கடகராசியில சூரியன் வந்து சனியோடைய நட்சத்திரத்திலிருந்து புதனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். பூச நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறவரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்ப 8ல இருக்கிற சனி புதன் சாரம், 12ல இருக்கிற சூரியன் புதன் சாரம். அதனால இந்த புதன் மூலமாக என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரு கனெக்ஷன் ஆயிடுது. யார் மூலமா? சூரியன் சனி மூலமா. நமக்கு லக்னாதிபதி தான் சூரியன். அந்தஸ்தை கொடுக்கிறவரு, செயல்திறனை கொடுக்கிறவரு, பணத்தை கொடுக்கிறவரு, தொழிலை கொடுக்கிறவரு, பதவியை கொடுக்கிறவரு. ஆனா 12ல இருக்காரு. இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சக்தியை நம்ம இழந்து விடுவது, ஊர் விட்டு ஊர் போறது, வேலை விட்டு வேலை மாறுறது, இடம் விட்டு இடம் போறது, அலைச்சல் திருச்சப்படுவது, ஆரோக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இத்தனை விஷயம் 12ஆம் வீட்டில் இருக்கு. வெளிநாடுல போய் வாசம் செய்வதும் 12ஆம் இடம் தான். ஆனா இந்த 8ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது லக்னம் வந்து கஷ்டப்படுது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில வெற்றி தராமல் தோல்வியை தழுவி துன்பப்படுத்துகிறது. முயற்சிகள் பலிதமாவதில்லை. இதில் சூரியனும் சனியும் கனெக்டிவிட்டி ஆகுறாங்க அப்படிங்கும்போது வலி வேதனை அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வருது? ஒரு சிலருக்கு அவரவர்களுடைய ஜாதகப்படி மூலதனம் பணம் செலவழித்தது, மூலதனம் செலவுகள் மூலமாக வரலாம். மருத்துவ செலவுகள் மூலமாகவும் வரலாம் வலி வேதனை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து, ஆரோக்கிய குறைபாடு போக விபத்துன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு புது வேலைக்கு போனேங்க, ஆனால் அங்கே சரியில்லை. திடீர்னு நமக்கு ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்திருந்தா பரவாயில்ல, புது வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மனநிறைவோட வேலை பார்க்க முடியல. ஒரு இறுக்கமான ஒரு மனதோட இறுக்கமான சூழலை உருவாக்குகிறார்கள். ஒரு நல்ல இணக்கமாக செயல்படக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. டார்ச்சர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் 8ஆம். இந்த 8, 12 தொடர்பு இப்படியெல்லாம் வேலை செய்துங்கும்போது உங்களுக்கு சனி, புதன் திசாபுத்தி நடக்கலைன்னா இதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த 12, 14 நாளில் ஒன்றும் ஆக போகிறது. பட் ஆல்ரெடி இந்த திசாபுத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியமாகட்டும், பிரயாணமாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், புது முயற்சிகளாகட்டும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கஷ்டம் நஷ்டங்கிறது எப்போ வரும்? ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது தானே வரும்.
அது முயற்சியே பண்ணாம விட்டோம்னா, அந்த காலகட்டத்த நகர்த்திக்கலாம். இப்ப தெரியாத நேரத்துல, தெரியாத ஒரு இடத்துல டிரைவ் பண்றது எப்படி இருக்கும்? தெரியாத ஒரு அமைப்பு, கரடுமுரடான பாதை. அது மாதிரி இந்த 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது நமக்கு சூழ்நிலையை பாதகப்படுத்துகிறது. சாதகம் தருவதற்கு பதிலாக பாதகத்தை உண்டாக்குகிறது. அதனால இந்த திடீர் விளைவுகள், ஒரு வினோதமான தொடர்பு, இந்த 14 நாட்களை உறவுகள் பார்த்தீங்கன்னா, சூரியன்னா அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள். அப்ப அந்த உறவுகள் சார்ந்த வகையில மன துக்கத்தை உண்டு பண்றது. அல்லது தந்தைக்கே ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகள், பண விரயங்கள். சூரியன்னா கவர்மெண்ட், அரசு, அரசு ஆதிக்க வேலை, அரசு ஆதரவு உதவி. இதுல எல்லாம் கூட பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல அந்த 14 நாட்கள வந்து கொஞ்சம் காமா கொண்டு போயிடணும். ஏன்னா, புதுசா உதவிகளோ, அல்லது ரிஸ்க்கான செயல்களை செய்வதோ அவாய்ட் பண்ணி. இப்படி இருக்கும்போது, இப்ப உங்களுக்கு திசாபுத்தி ரீதியாக சனி இல்ல, புதன் இல்ல, சூரியன் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து சின்ன சின்ன ஒரு சிம்ப்டம் காட்டிட்டு போயிரும். ஒண்ணும் பெருசா பாதிக்காது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அந்தரம் நடக்குதோ, அவங்களுக்கு தான் இந்த சனியினுடைய எஃபெக்ட்டே வந்து வேலை செய்யும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உயர்கல்விகள் சம்மந்தப்பட்டதுக்கு தடை. ஒரு தெய்வீக ஆற்றலை நாம விரும்பி ஒரு பூஜை பண்றோம், ஒரு உபாசனை பண்றோம். அதுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு சூழல் அமைய மாட்டேங்குது. கன்டின்யூ பண்ண விட மாட்டேங்குது. அத புரிஞ்சுக்கணும். அதே மாரி தான் கணவன் மனைவி உறவுல 8, 12 வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, சண்டை சச்சரவுகள் உருவாயிட்டே இருக்கும். ஆர்கியூமென்ட்ஸ், வாக்குவாதங்கள். அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். குழந்தைகள் வழி ஏற்படக்கூடிய சங்கடங்கள். அவங்களே வந்து அவங்க ஒரு பிரச்சனைய தேடிக்கிறது. அதன் மூலம் நமக்கு அது செலவு வைக்கிறது. அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஒரு ஒரு இயற்கையான சுயபலம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு புதுசா தொழில் தொடங்குறதோ, ஒரு வேலைய விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறதோ அவாய்ட் பண்ணி. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம். அதனால இந்த காலகட்டத்தில அத அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சனியோ, சூரியனோ, புதனோ திசை புத்தியில வந்ததுன்னா அவாய்ட் பண்ணி. ஆக மொத்தம் சிம்ம லக்னத்திற்கு இந்த 14 நாட்கள் ரொட்டீன் ஒர்க்க மட்டும் பண்ணுங்க. ரெகுலர் ஹேபிட்ஸ்ல ஒரு தொந்தரவும் வராது. புதிய முயற்சிகளை மட்டும் அவாய்ட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.